வணக்க மக்களே, இன்னிலேருந்து தொடர்ந்து 30 டேஸ் vlog பண்ணலான்னு இருக்கேன். மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஆஃபீஸ் வந்துட்டு ஒர்க் ஃபாலோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தென் கொஞ்ச நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ட்ரேடிங் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம் மக்களே, நான் 3 வீக்ஸாக ட்ரேடிங் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். 2 வீக்ஸாக நான் வந்து டெமோ ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் சைக்காலஜி, எமோஷன் ட்ரேட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ட்ரெண்ட் லைன் டைரக்ஷன், அப்வர்ட் ட்ரெண்டு, டவுன்வர்ட் ட்ரெண்டு, சைட் வேஸு, அப்புறம் சார்ட் சைக்காலஜி, புல்லிஷ்னா என்ன, பியரிஷ்னா என்ன, இன்வெர்டட் புல்லிஷ், இன்வெர்டட் பியரிஷ், அப்புறம் ஹேமர் சார்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். பிப்ஸ்னா என்ன, ஆர்ஆர்னா என்ன, ஸ்டாப் லாஸ்னா என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஸ்டாப் லாஸை இன்றைக்கி எக்ஸிக்யூட்டும் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்பப்போ சார்ட்டை மட்டும் அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். பிகாஸ் சார்ட் பேட்டர்ன் நமக்கு ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கணும். இதெல்லாம் இந்த 9 to 5 ஜாப் ட்ராப்லேருந்து வெளியில் வரதுக்கு தான் இவ்வளவும் பண்ணுறேன். எனக்கு என்னோடய லைஃப்பில் பெருசாக பண்ண தப்பு இந்த 9 to 5 ஜாப் தான். நல்லா ட்ரைனிங்கில் மந்த்லி ஈஸியாக 30,000 to 40,000 ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்து நெக்ஸ்ட்டு காம்படிஷன் அதிகமாக செலவாகுமே, எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒர்க் பண்ணலாமே பண்ண தப்பு தான் இது. பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு க்ரோயிங் ஃபேஸில் போயிட்டு இருந்தேன். அதாவது இன்ஸ்டாவில் வீடியோஸ் போட்டு ப்ரொமோஷன்லாம் வாங்க ஆரம்பித்தேன். ட்ரைனிங்க்கு கிளைண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்காக 9 to 5 ஜாப் ட்ரை பண்ணேன். 40,000லேருந்து என் இன்கம் இப்போ வந்து 16,500 தான் நான் என் இன்கம் வருது. பிகாஸ் என்னோடய டைம் ஃபுல்லாக நான் அந்த 9 to 5 ஜாப்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறேன் வந்து. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா அதுலேயே ஃபார்வேர்டில் போங்க, ஒரே ட்ராக்கில் போங்க, நிறையா கற்றுக்கோங்க. எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணுறது தப்பு இல்லை, பட் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் தொழுது முடிச்சுனையும் வீட்டுக்கு வந்துட்டு ரைஸ், கீ, ஆம்லேட் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் வந்தாச்சு. லஞ்ச் அப்புறம் கொஞ்சம் ஃபாலோஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் முடிஞ்சதும் மூட்டையை கட்டியாச்சு. லாஸ்ட்டாக ட்ரேட் எப்படி போகுதுன்னு செக் பண்ணேன். பிகாஸ் நான் யூரோ யூஎஸ்டியில் நான் வந்து டெமோ ட்ரேட் பண்ணுறேன். 5:30 மேலே தான் லண்டன் ப்ளஸ் நியூயார்க்கோட மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ ட்ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். நான் ப்ராஃபிட்டில் வந்துச்சு. தென் வீட்டுக்கு வந்துட்டு ஜிம் கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக புஷ் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நல்ல செஸ்ட் ஒர்க் அவுட் ஃபன்னாக போச்சு. நம்ம ஆள் இப்படி தான் நடுவில் ஏதாவது வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். தென் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு குழு போட்டேன். நான் ஜிஎம்சியோட வே ப்ரோட்டீன் தான் யூஸ் பண்ணுறேன். நல்ல ரிசல்ட்டு. இதை பை பண்ணணும்னா என்னோட பயோவில் இருக்குது, லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் என்னோடய கோடு பைசூல்ன்ற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆஃபர் வரும். நைட் அப்புறம் தந்தூரி சாப்பிட்டு, கூரால போய் தந்தூரி சாப்பிட்டு NSM சிலபஸ் ChatGPT பார்த்து கொஞ்சம் படிச்சுட்டு டே முடிச்சுக்கிட்டேன்.